நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நாம் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில நடக்கும் திசையை குறித்து இங்க நம்ம வாசிக்கணும். அவர் சொல்றாரு, நீதியின் வாசல்கள். அப்படின்னா தேவ பிள்ளைகள் அவர்கள் நடக்க வேண்டிய திசை இந்த நீதியின் வாசல்களை நோக்கி நடக்கிறது அவசியம். தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நிற்பது, தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை ஆராதிப்பது தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு கவனம். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த பின்பதாக, விடுவித்த பின்பதாக, நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை கண்ட பின்பதாக நாம் எதை நோக்கி நடக்கின்றோம் என்பது மிக முக்கியம். அநேக நேரத்தில் என்ன நடக்கின்றது என்றால், நாம் ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக, ஆண்டவருடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அது நடந்த பின்பதாக நாம் அந்த எங்க ஆண்டவர் நம்மை எங்கிருந்து தூக்கினாரோ அந்த இடத்திலிருந்து முன்பு செல்லாமல் அங்கேயே இருந்துடும், அதே இடத்துல இருந்துடும். அதே இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய தீர்க்க தரிசன நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை காண்பதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நம்ம கடன்ல இருக்கிறோம், பயங்கர கடன், உங்களுக்கு எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று தெரியாத அளவுக்கு கடன்ல இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க. அற்புதமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரார். இந்த விடுதலையை தந்த பின்பதாக அடுத்த நாள் நீங்க இந்த நீதியின் வாசலை நோக்கி நடக்காம இருந்த இடத்துல இருந்து திருப்பி அடுத்த நாள் போய் இன்னொரு இடத்துல போய் 20,000 கடன் வாங்கினீங்கன்னா அந்த தீர்க்க தரிசன நோக்கத்தை பார்க்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை, உங்க குடும்பத்துல ஒரே சண்டை, ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே சமாதானத்தை தாங்க, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, மனஸ்தாபங்களை மாற்றுங்கள் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாக குடும்பத்தை ஒன்றா இணைக்கிறார், அற்புதமாக மீண்டும் உடைந்ததை கட்டி எழுப்புறாரு. அதெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்த பின்பதாக நமக்குள்ள அந்த ஒரு தீர்மானம் வரும், இன்றையிலிருந்து அந்த நீதியின் பாதையில நான் நடந்து இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரமாட்டேன், இந்த அடிமை தனத்துக்கு நான் திரும்பி வரமாட்டேன், இந்த பிரச்சனைக்கு நான் திரும்பி வரமாட்டேன். இதற்கு நான் இன்றோடு கூட ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என் கண்களை நீதியின் வாசலுக்கு நேராக நான் திருப்பி அதில் பிரவேசித்து அதில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய படிகளை முன்படியாக எடுத்து வைப்பேன் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது தேவன் செய்த அற்புதங்களை நிலை நிற்பதை நீங்களும் நானும் காண ஆரம்பிப்போம். இதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய கண்கள் அந்த நீதியின் வாசலுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கின்றது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கின்ற இந்த அற்புதங்களை நான் அசட்டை பண்ணாம அதை நான் பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக ஒரு தீர்மானத்தை செய்கிறேன், நான் இருந்த இடத்தில் நான் திரும்பி இருக்க மாட்டேன், செய்து கொண்டிருந்த அந்த காரியங்களை நான் மீண்டும் செய்ய மாட்டேன். எனக்குள் ஒரு புதிய ஒரு தீர்மானம், ஒரு புதிய துவக்கத்தை தந்த தேவன், அதை நான் பின்தொடர்வேன் என்று ஒரு உறுதியாக ஒரு தீர்மானத்தோடு கூட நடப்பேன்.